முதல்வரின் கவனம் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கில் இல்லை என குற்றம் சாட்டிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ரீல்ஸ் போடும் முதலமைச்சராக மாறிவிட்டதாகவும் விமர்சித்துள்ளார். கோவை காளாப்பட்டியில் பேட்டியளித்த அவர், விளாத்திக்குளத்தில் சிறுமிக்கு நடந்த கொடூரத்திற்கு இன்னும் தீர்வு கிடைக்கவில்லை என்றும் கூறினார். விளாத்திக்குளத்துல குளத்தூர் காவல் நிலையத்தில் அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்த நாள் காலையில நீங்க விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு போங்கிறாங்க. 11ஆம் தேதி காலையில் அங்க போறாங்க. அங்க இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் அவர்கள் ரொம்ப ஒரு தரம் தாழ்ந்த வார்த்தையை பயன்படுத்தி பெற்றோர்களை உதாசீனப்படுத்துறாங்க. அதன் பிறகு மத்தியானம் 1:30 மணிக்கு 11ஆம் தேதி அந்த குழந்தையினுடைய சடலம் அங்க கிடைக்குது. இது எந்த அளவுக்கு பெரிய ஒரு பாதிப்பு நம்ம எல்லோருக்கும் மனதில் ஏற்படுத்தி இருக்குன்னா, நம்மை பாதுகாக்கக்கூடிய அரசு, ஒரு காவல்துறை ஒரு கம்ப்ளைண்ட் போகும் பொழுது எடுத்திருந்தா, அப்பவே போலீஸ்காரங்க வெளியே வந்து செக் பண்ணி இருந்தா ஒருவேளை இது தடுக்கப்பட்டிருக்குமோ. அதனால 10ஆம் தேதி சாயங்காலம் காணாம போன அந்த மாணவி 11ஆம் தேதி மத்தியானத்திற்கு மேல ஏற்கனவே தேடி இடத்துல சடலம் கிடக்குதுன்னா யாரோ வந்து போட்டுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு தான் மேற்கட்டமா நமக்கு தெரியுது. அதனால இது காவல்துறையினுடைய தோல்வி என்று சொல்வதை விட, காவல்துறையை நிர்வகிக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய முழு தோல்வி.